அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிறது போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? இந்த வாசித்த வேத பகுதியில் ஆண்டவர் யோபுவை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. பொதுவாகவே இந்த யோபுவின் புஸ்தகத்தில் அநேக கேள்விகள் இருக்கிறது. நண்பர்கள் யோபுவை பார்த்து கேட்கிற கேள்வி, யோபுவின் மனைவி கேட்கிற கேள்வி, யோபு நண்பர்களை பார்த்து கேட்கிற கேள்வி, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் யோபுவை பார்த்து கேட்கிற கேள்விகள் அப்படின்னு ஏராளமான கேள்விகள் உள்ளடக்கினது தான் யோபுவின் புஸ்தகம். யோபு ஆண்டவரை பார்த்து அநேக கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கு பதிலாக ஆண்டவர் யோபுவை பார்த்து கேள்விகளை கேட்டு யோபுவின் கேள்விகளுக்கு பதிலையும் கொடுக்கிறதாக அற்புதமான ஒரு புஸ்தகமாக இந்த யோபுவின் புஸ்தகம் இருக்கிறது. அதிலே தான் இப்ப நம்ம வாசிக்க கேட்ட அந்த பகுதி. யோபு என் பிரச்சனைக்கு என்ன காரணம், ஆண்டவர் ஏன் பொறுமையாயிருக்கிறார், ஒரே நாள்ல 10 பிள்ளைகளை இழந்தேன், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் சகல சொத்து பத்து எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் என் காரியத்தில் பொறுமையாயிருக்கிறார், எதனால் இது நடக்கிறது என்று பல கேள்வியோடு காரணத்தை அறிந்து கொள்வதற்காக இப்படி கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. ஆனால் முடிவில் என்ன நடக்குதுன்னா, எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டு கர்த்தர் பேசி ஒரு முடிவுக்கு வர்றார். என்னவென்றால், என் ஆண்டவர் எத்தனை பெரியவர், நான் எவ்வளவு அற்பமானவன், நீசன் என்று உணர்வடைந்து தன்னை தாழ்த்தி அதிலிருந்து ஒரு பெரிய திருப்புமுனை யோபுவின் வாழ்க்கையிலே உண்டாகிறது. இதாங்க ரொம்ப முக்கியம். நமக்கு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி தேவனை சரியாய் புரிந்து கொண்ட பொழுது அவர் எத்தனை மகா பெரிய தேவன், அவருக்கு முன்பாக கேள்விக்காக நான் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை உண்டாகிறது. நான் விசுவாசிக்கிற, இதை பார்க்கிற கேட்கிற உங்களோடு கர்த்தர் பர்சனலாக பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கர்த்தர் நாளை உண்டு பண்ணுவார். ஆகவே எந்தெந்த இடத்துல தாழ்த்தனமோ தாழ்த்தி வெறுமையாக்குங்கள், தேவனை உயர்த்துங்கள். யோபுக்குண்டான ஒரு திருப்புமுனை உங்களுக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.